ஆர்ஜே கிரியேஷன்ஸ் 94. இன்று நாம் காணப்போகும் தெய்வீக கதை கருணையின் வடிவமான சுவாமி ஐயப்பனின் புனித வரலாறு. அன்பு, தைரியம், தர்மம் இந்த மூன்றையும் நமக்கு கற்றுத்தரும் இந்த ஆன்மீக பயணத்திற்கு தயாராகுங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா. பழமையான காலத்தில் உலகில் அசுரர்களின் அட்டகாசம் அதிகரித்தது. அதை ஒடுக்க சக்தி வாய்ந்த ஒரு தெய்வீக சக்தி தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் பார்க்கடலில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அசுர சக்திகளை அழிக்க மகாதேவன் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பெருமான் தங்கள் தெய்வீக ஆற்றலை ஒன்றாக இணைக்க முடிவு செய்தனர். அந்த இணைப்பிலிருந்து ஐயப்பன் உருவானார். அந்த தெய்வீக ஒளி மறுகாடுகளின் அமைதியான சூழலில் மகர ஜோதி அருகே பச்சிளம் குழந்தையாக அவதரித்தது. அந்த குழந்தையை பார்த்த பன்றளம் தேசத்தின் அரசன் ராஜசேகரன் அதை தெய்வீக குழந்தை என உணர்ந்து தத்தெடுத்தார். குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்தார். மணிகண்டன் வளர வளர அவர் அமானுஷ்ய அறிவும் வலிமையும் கற்றார். யோகமும் தியானமும் சிறுவயதிலிருந்தே கற்றிருந்தார். பந்தளத்தின் ஆட்சி பொறாமையால் ராணி மணிகண்டனை அழிக்க முடிவு செய்தார். என்னுடைய நோயை சரி செய்ய புலிபால் தேவை என்று போய் கூறினார். மணிகண்டன் காட்டிற்கு சென்று புலிகளை அடக்கி அவற்றை அரசரின் அரண்மனைக்கு அழைத்து வந்தார். உலகம் அவர் தெய்வீக சக்தியை உணர்ந்தது. மணிகண்டன் இப்போது தெய்வீக அவதாரம் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். அவர் தன் இதயம் முழுவதும் மக்களுக்கு அருளை வழங்க முடிவு செய்தார். அவரது தெய்வீக பயணம் சபரிமலைக்கு தொடங்கியது. 18 புனித படிகளை அமைக்க உத்தரவிட்டார். இறுதியாக சபரிமலையில் அமர்ந்து உலகெங்கும் பக்தர்களுக்கு அருள் புரிய தொடங்கினார். சுவாமியே சரணம் ஐயப்பா என பக்தர்களின் வார்த்தை ஒலித்தது. அன்பு உள்ளங்களில் தெய்வம் வாசம் செய்யும். கருணை உள்ள இடத்தில் ஐயப்பன் அருள் பாலிப்பான். இந்த புனித கதையை நீங்கள் பயன்படுத்தி மனதில் சேது நல்லதை விதைத்திருந்தால் அதே போதும் நமக்கு மகிழ்ச்சி. இந்த மாதிரி மேலும் தெய்வீக கதைகள் பார்க்க ஆர்ஜே கிரியேஷன்ஸ் 94 சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.